தீபா ஆரோக்கிய சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம எப்பவும் செய்கிற முறுக்கை விட இந்த தீபாவளிக்கு இந்த தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். 1 கிலோ மாவு போட்டிங்கன்னா நீங்கள் 50 முறுக்கு மேலே நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ரொம்ப எண்ணெய் செலவாகாமல் முறுக்கு எப்படி நம்ம சுட்டு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கையில் பாருங்கள், எண்ணெயே ஒட்டலை. இந்த முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம 1 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துக்கணும். மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் முறுக்கு பார்க்க நல்ல வெள்ளையாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு நம்ம 1/4 கிலோ உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்தை ரொம்ப செவப்பாக வறுத்துடாதீங்க. கலர் இப்படி வெள்ளையாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் முறுக்கு பார்க்க நம்மளுக்கு நல்லா வெள்ளையாக கிடைக்கும். உளுந்து பாருங்கள், இது மாதிரி இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், இப்படி வெள்ளையாக இருக்கும்போதே. இப்போ உளுந்தை நம்ம அரிசியோடு போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். மாவு மில்லில் கொடுத்து நான் அரைக்க போகிறேன். நீங்கள் மாவு மில்லில் கொடுத்து அரைக்கும் போது இதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏற்கனவே மாவு மில்லில் அரைச்சது அரிசியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி அரைச்சது கோதுமையோ இல்லாட்டி கேழ்வரகோ போட்டு அரைச்சிருந்தால் உங்களுக்கு முறுக்கு வெள்ளையாக வராது. அந்த கோதுமை கலர் இல்லை கேழ்வரகு கலர் தான் உங்களுக்கு முறுக்கோட சேரும். மாவு பாருங்கள், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். 2 கப்பு நான் மாவு சேர்த்துருக்கேன். 400 கிராம் நான் மாவு சேர்த்துருக்கேன். மாவு ஜலிக்கிறது மூலமாக நம்மளுக்கு முறுக்கு வெடிக்காமலும் இருக்கும். முறுக்குழலில் போட்டு நம்ம புளியும் போது ஈஸியாக நம்மளுக்கு முறுக்கு புளிய வரும். முறுக்குக்கு நீங்கள் மாவு பிணையும் போது தேங்காய் பால் அப்போமே நீங்கள் புதுசாக நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முறுக்கு மாவு நம்ம இப்போ பிணைஞ்சிடலாம். 1 ஸ்பூன் நான் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு எள்ளு எல்லாமே நல்லா மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதோட நான் 2 ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் சேர்க்குறதுனால முறுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். மாவோட எல்லா இடமும் நல்லா நம்ம பட்டரை நல்லா உதுத்து விட்டுக்கணும். தேங்காய் பால் ஊற்றி நம்ம பிணையணும். தண்ணிலாம் ஊற்றி நம்ம பிணையக்கூடாது. இது தேங்காய் பால் முறுக்குனால ஃபுல்லாக நீங்கள் தேங்காய் பால் தான் ஊற்றி பிணையணும். மாவு பிணையும் போது கொஞ்சம் இலகலாக பிணைஞ்சிக்கோங்க. கையிலலாம் இப்படி மாவு ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இறுக்கமாக பிணைஞ்சிடாதீங்க. அப்புறம் மாவு காய காய ரொம்ப உங்களுக்கு இறுக்கம் கொடுத்துரும். அப்புறம் முறுக்கு புளியவே முடியாது. நீங்கள் 1/2 கிலோ மாவு எடுத்திங்கன்னா ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிலோ மாவு எடுத்து நீங்கள் பிணையிறீங்கன்னா ஒரு முழு தேங்காய், ஒரு பெரிய தேங்காய், ஒரு முழு தேங்காய் எடுத்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். 2 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட்டியாக தேங்காய் பால், அப்புறம் நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2வது தேங்காய் பால், அது மாதிரி 2 தேங்காய் பாலாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈர துணி போட்டு மூடி போட்டுடணும். அப்படி இல்லாட்டி மாவு கலர் மாறிடும், இப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்காது. முறுக்கு குழலில் வெண்ணெயை தடவிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு புளியும் போது. நான் இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். புளிகிற இந்த இடத்துலையும் நம்ம ஃபுல்லாக வெண்ணெயை போட்டு தடவிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவுலாம் உள்ளே சேராமல் இருக்கும், கட்டியாக சேராமல் இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு புளிய வந்துடும். மாவு கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள். இது மாதிரி தான் இருக்கணும். கையை வச்சு இப்படி அமுக்கி பார்த்தாலும் நல்லா நம்மளுக்கு மாவு நல்லா குழியாக விழுது பாருங்கள். இது மாதிரி இருந்துச்சுன்னா முறுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப இறுக்கமாக பிணைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கடிக்கவே கஷ்டமாக இருக்கும், மொறுன்னு உங்களுக்கு கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா முறுக்கு சுட்டு எடுக்கும்போது எண்ணெயும் ரொம்ப செலவாகாது. முறுக்கில் எண்ணெயும் ஒட்டாமல் இருக்கும். இந்த முறுக்கு குழலில் மாவு ரொம்ப மேலே வரைக்கும் வைக்காதீங்க. அப்போனா நம்மளுக்கு புளிய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இது மாதிரி தட்டுங்களில் நீங்கள் எண்ணெய் இல்லாட்டி வெண்ணெய் அது மாதிரி தடவிக்கணும். தடவிட்டு நம்ம முறுக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் அளவு நீங்கள் சுற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டுனா நம்ம தட்டில் சுற்றி வச்ச முறுக்கை போட்டுடலாம். இப்படி நம்ம வெண்ணெய் தடவுனனால முறுக்கு பாருங்கள் ஈஸியாக நம்மளுக்கு போட வருது. முறுக்கு போட்டுட்டுனா எண்ணெய் நல்லா அப்படி கொந்தளிச்சு வரும். நம்ம இப்போ கரண்டி போட்டு எதுவும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். நல்லா இந்த கொதிப்புலாம் நல்லா அடங்கிட்டுனேன், எண்ணெய் கொதிப்புலாம் நல்லா அடங்கிட்டுனேன். திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு அந்த சைடு நல்லா வெந்துட்டுனேன், எண்ணெய் சலசலப்புலாம் நல்லா அடங்கிட்டுனேன், நீங்கள் எடுத்துடலாம்.
நல்லா பொன்னிறமாக வரவும் முறுக்கு எடுத்துருங்க. இந்த முறுக்கு சாப்பிடும்போதே உங்களுக்கு தேங்காய் பால் ஊற்றின டேஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பழக்கம் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எண்ணெய் சட்டியிலே நீங்கள் புழிஞ்சு எடுத்துடலாம். நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக புளியும் போது தீயை வந்து குறைச்சி வச்சுட்டு புளியுங்க. நீங்கள் நிறைய செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு 4-5 முறுக்கு கூட ஒரே டைம் சுட்டு எடுத்துடலாம். 400 கிராம் முறுக்கு மாவில் எனக்கு 25 முறுக்கு கிட்ட எனக்கு கிடச்சிருக்கு. நீங்களும் தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சத்தான தேங்காய் பால் முறுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த ஆரோக்கியமான உணவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.